திருச்சிற்றம்பலம். 34வது நாயனார். சிறப்புலியார் நாயனார் புராணம். சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டுதலில் கூறுகிறார். தன்னிடம் வந்து கேட்கும் அனைவருக்குமே இல்லை என்று சொல்லாத குணம் படைத்த ஈகைத்தன்மை உடையவர்கள் வாழ்கின்ற ஊர் ஆக்கூர் என்று ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட பெருமை உடையது அவ்வூர். அந்த அவ்வூர் என்னும் ஊரிலே வேதியர் குலத்தில் தோன்றியவர்தான் சிறப்புலியார் ஆவார். அவர் எப்பொழுதுமே சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம், அதாவது 5 எழுத்து மந்திரம் சிவாய நம எப்பொழுதுமே ஓதிக்கொண்டிருப்பார். தன்னிடம் வந்து வரும் அடியார்கள் அனைவருக்குமே அங்கி வேட்டு தந்து உணவு கொடுத்து வாழ்வதையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார். செயற்கரிய செயல் என்றோ சாதாரண மனிதர்களுடைய செயல்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்றோ பிறர் கண்டு வியக்கக்கூடியது என்றோ கருதப்படும் செயல்களை செய்த அடியார்கள் பெரிய புராணத்தில் மிக குறைவாகவே உள்ளனர். சிறப்புலியார் போன்றவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்லர். அவர் பிறருக்கு உணவிட்டு உபசரிப்பதையே தலையாய கடமையாக கொண்டிருந்தார். அப்படியானால் நமக்கும் அவருக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? உணவு இடுதலாகிய செயல் இல்லறத்தில் இருக்கின்ற பலரும் செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதை ஒரு பெரிய கடமையாக கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு சிலரே ஆவர். அப்படி உணவளித்து உபசரிப்பவர்கள் இருந்தாலும் அந்த செயல்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது பற்றி கவலைப்படுவதில்லை. ஏதோ கையில் இருந்த காலத்தில் செய்தோம், இப்பொழுது முடியவில்லை என்று அமைதியாக அனைவருமே இருந்து விடுகின்றனர். நம்மை போன்றவர்கள் இளையான்குடிமாறர், சிறப்புலியார் போன்றவர்கள் இந்த மாதிரி தொண்டிற்கு இடையூறு நேர்ந்தால் அதன் காரணத்தை பற்றி அறிவது கிடையாது. அதற்கு எதிராக தம்முடைய குறிக்கோளுக்கு ஏற்பட்ட தடையை நீக்க முயல்கிறார்கள். அப்படி நீக்க முடியவில்லை என்றால் அத்தடையானது அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி கடமையை செய்ய வேண்டும், இல்லையென்றால் உயிரை நீத்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றனர். இந்த ஒன்றுதான் நம் போன்றவர்களுக்கும் அடியார்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிறப்புலி நாயனார் வரலாற்றை அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.